Hello friends, welcome back to our channel Dalian Frames. நம்ம இன்னைக்கு சேனல்ல ஒரு சூப்பர்பான ஹெல்தியான வெஜ் கபாப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம முதல்ல கீரையை பிளான்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் ஒரு கப்பு கீரையை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் குக் ஆகிறதுக்காக நான் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் இந்த கீரையை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி இல்லாமல் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கீரை கொஞ்சம் கூல் ஆகட்டும். நம்ம இப்போ அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/2 கப்பு பாயில்டு பீன்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு 1/2 கப் பாயில்டு பீஸ், இது கூட நம்ம பிளான்ச் பண்ண கீரை, ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொரப்பாக தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை அரைச்சிட்டேன். இப்படி இருக்கு பாருங்க. இப்போ நம்ம கபாபுக்கு தேவையானதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு பவுலில் ஒரு 1/2 கப் பன்னீர் எடுத்திருக்கேன். ஒரு 2 உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு காரப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், 1 ஸ்பூன் சால்ட், 1 ஸ்பூன் சாட் மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர். அப்புறம் இது கூட ஒரு 1/4 கப் பிரெட் கிரம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதும் இப்படி இருக்கும். இப்போ நான் கையில் கொஞ்சம் எண்ணெயை தேய்ச்சிட்டு அதை வந்து நல்லா உருண்டை பிடிச்சி ஒரு பேட்டிஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் தேவையோ நீங்கள் அந்த ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, நான் இந்த மாதிரி ரவுண்டாக ரெடி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண கபாப் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்காக நான் ஒரு பேனில் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ண கபாப் எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் 2 பக்கமும் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரை திருப்பி போட்டு குக் பண்ணிக்கலாம். இந்த கபாப் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்தியான ரெசிபி. இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணல. இது கூட நம்ம பன்னீர், கீரை, நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறதுனால இதை கிட்ஸுக்கெல்லாம் கொடுக்கலாம். இப்போ சில கிட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடாத கிட்ஸுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம், இல்லை வீட்டில் ஏதாவது கெட் டுகெதர் இருந்தால் அப்பவும் செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது 2 பக்கமும் நல்லா கோல்டனாக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம வெஜ் கபாப் ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான ரெசிபியோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye.